ஆதியாகம புத்தகத்தின் முதல் பகுதி அதிகாரம் 1 முதல் அதிகாரம் 11 வரை. புத்தகத்தின் இரண்டாம் பகுதி அதிகாரம் 12 முதல் அதிகாரம் 50 வரை. முதல் பகுதியில் 4 நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த 4 நிகழ்ச்சிகளில் 1 சிருஷ்டிப்பு, 2 வீழ்ச்சி, 3 ஜலப்பிரளயம், 4 மொழி வகைகளில் தேசங்கள் பிரிதல். இந்த 4 நிகழ்ச்சிகளிலே 3வது நிகழ்ச்சியை தான் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். ஜலப்பிரளயம் வருவதற்கான காரணங்கள், ஜலப்பிரளயம் இப்படி வந்தது, ஜலப்பிரளயத்திற்கான ஆயத்தங்கள், ஜலப்பிரளயம் நிகழ்ச்சி, அது நடந்து கொண்டிருந்த முறை, அதற்கு பிறகு ஜலப்பிரளயத்தின் முடிவு, இவைகளை பார்த்தோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயத்தினுடைய இறுதி நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கிறது. ஜலப்பிரளயத்தினுடைய முடிவு என்னவெல்லாம் சம்பவித்தது, எப்படி முடிந்தது என்பதை. ஆக அந்த 8ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பார்த்தோம். வசனம் 1 முதல் 5 வரை ஜலப்பிரளயத்தை தேவன் எப்படி முடித்து வைத்தார். வசனம் 7 முதல் 14 ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு நடந்தது என்ன. வசனங்கள் 15 முதல் 19 வரை நோவா பேழையிலிருந்து வெளியே வருவது, எப்படி வந்தான். வசனங்கள் 20 முதல் 22 வரை நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு தேவனை தொழுது கொண்ட முறையும், தேவன் அவனுக்கு சொன்ன விடையும். இதுதான் 8ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி, உள்ளே இருக்கிற செய்தி. இந்த 8ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்த வாரங்களில தேவன் ஜலப்பிரளயத்தை எப்படி முடித்து வைத்தார் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். அந்த இறுதி மாதத்திலே நோவா தன் பேழையை திறந்து என்ன செய்தார் என்பதை பார்த்தோம். ஜலப்பிரளயத்தை தேவன் முடித்து வைத்தது, அதற்கு பிறகு அந்த ஜலப்பிரளயம் நடந்த விதம், ஆண்டு, மாதம், வாரம், நாட்கள், இவையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்த்தோம். அதற்கு பிறகு ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு நோவா என்ன செய்தார் என்பதை பார்த்தோம். நோவா ஜன்னலை திறந்தார், நோவா காகத்தை வெளியே விட்டார். காகம் திரும்ப வரவில்லை. 1 வாரம் கழித்து புறாவை வெளியே விட்டார். புறா திரும்பி வந்தது. அதற்கு பிறகு மறுபடியும் புறாவை விட்டார். புறா இலையோடு வந்தது. அதற்கு பிறகு புறாவை திரும்பவும் வெளியே விட்டார். புறா திரும்பி வரவில்லை. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் பேழையிலிருந்து வெளியே வரும்படிக்கு சொல்லுகிறார். வெளியே வந்தார்கள். வெளியே வந்து என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நோவா தன்னுடைய பேழையிலிருந்து வெளியே விட்ட பறவைகளில் 2 பறவை, ஒன்று காகம், இன்னொன்று புறா. இந்த 2 பறவைகளை ஆவிக்குரிய ரீதியாக ஒப்பிட்டு படித்தோம். காகத்திற்கும் புறாவுக்கும் இருந்த வேறுபாடுகளை பார்த்தோம். காகம் நிறம் கருப்பு, புறா நிறம் வெள்ளை. காகம் போக்கும் வரத்துமாய் இருந்தது, புறா ஒரே இடத்தில் தங்கி இருந்தது. காகம் தண்ணீர் மேல் தன்னுடைய வாழ்க்கையை விரும்பியது. புறா அந்த தண்ணீர் மேல் தன்னுடைய உள்ளங்கால் கூட படக்கூடாது என்பதிலே உறுதியாய் இருந்தது. காகம் செத்ததை சாப்பிட்டு பிழைக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தது. ஆனா புறா அப்படி அல்ல, அது பேழைக்கு திரும்பி வந்து விட்டது.
காகம் பரந்த உலகத்தை விரும்பியது, புறா கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையை விரும்பியது, பேழைக்குள் வாழ்வதை. காகத்திற்கு தன்னை போஷித்து பாதுகாத்த ஒரு இடத்திற்கோ அல்லது ஒரு மனுஷனிடத்திற்கோ அல்லது தன் எஜமான இடத்திற்கோ திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்லை. ஆனா புறாவுக்கு அப்படி அல்ல. புறா திரும்பி வந்தது, அனுப்பின பொழுதெல்லாம் திரும்பி வந்தது. தன் எஜமான் கை நீட்டி தன்னை பிடித்து கொள்ளும் இடத்திலே இருந்தது. வேறு வார்த்தையில் சொன்னால், புறா தன் எஜமானுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அது தன்னை அர்ப்பணித்தது, கை நீட்டுகிற தூரத்தில் இருந்தது. காகம் இளைப்பாறுதல் பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் புறா இளைப்பாறும் இடத்தை தேடி அது திரும்பி வந்தது. காகம் 7ஆம் நாள் அல்லது அந்த நாளை குறித்த எண்ணம் கூட அதற்கு இல்லை. ஆனால் புறா அந்த 7 நாள் உள்ளே காத்திருந்து அடுத்த 7வது நாளுக்கு அது அதே புறாவை தான் விட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு புறா போய் திரும்பி வந்ததினாலே அதே புறாவை அவர் விட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கற்பனை. ஆக 7ஆம் நாளில் திரும்ப வந்தது. 7ஆம் நாள் என்ற ஒரு வார்த்தை ஆதியாகம புத்தகத்தில் மிக முக்கியமான ஒன்று. காகம் தன்னை காப்பாற்றிய வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. ஆனால் புறா பகல் முழுவதும் இருந்து, 2வது முறை விட்ட பொழுது பகல் முழுவதும் வெளியே இருந்து மாலையிலே திரும்பி வந்தது பேழைக்கு. காகம் தான் திரும்பி வரவும் இல்லை, அதுவும் அது அனுப்பப்பட்ட வேலையை செய்யவில்லை. எதற்காக? தன் எஜமான் என்னை அனுப்புகிறார் என்ற எண்ணம் கூட அதற்கு இல்லை. ஆனால் புறாவுக்கு அந்த எண்ணம் இருந்ததினாலே வேலைக்கு உதவியது. கடைசியில காகம் ஒரு சுயநலம் கொண்ட பறவையை போல இருக்கிறது. அது இருந்த நாள் வரைக்கும் உள்ளே இருந்தது, சாப்பிட்ட நாள் வரைக்கும் உள்ளே சாப்பிட்டது, தன்னை காப்பாற்றி கொண்டது, தன்னை வளர்த்து கொண்டது. வாய்ப்பு கிடைத்ததும் வெளியே விட்டதும் திரும்பி பார்க்காமல் போய்விட்டது. மற்றதை குறித்து அது கவலை இல்லை, போஷித்தவனை குறித்த எண்ணம் இல்லை, நன்றி உணர்வு இல்லை, பழகின தோஷம் பழகின பழக்கம் கூட அதற்கு இல்லை. ஆகவே காகம் அனுப்பப்பட்டதும் திரும்ப வரவே இல்லை, வெளியே போனதுதான். ஆனால் புறா அப்படி அல்ல. புறா திரும்பவும் வந்தது. முதல் முறையும் வந்தது, 2வது முறையும் வந்தது. வந்த பொழுது அது இலையோடு வந்தது, ஒலிவ இலையை கொண்டு வந்தது. 3வது முறை அனுப்பிய போது திரும்ப வரவில்லை என்று அந்த பகுதியிலே புறாவையும் காகத்தையும் குறித்து வாசித்தோம். அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம். புறா கூட்டத்தோடு இருந்ததினாலே அது வெளியே வரும் பொழுதும் சரி, உள்ளே இருக்கும் பொழுதும் சரி, யாரோ ஒருவருக்கு பயன்பட்டதாய் இருந்தது, மற்றவர்களுக்கு பிரியமாய் இருந்தது. ஆனால் காகம் அப்படி அல்ல, அது தனியாகவே அலைந்து திரிகிறதாய் இருந்தது. இந்த ஒப்புமைக்கு பிறகு நாம் அன்று பார்த்த பாடத்தில் எங்கேதான் நிறுத்தினோம். எங்கே நிறுத்தினோமோ இன்று அந்த பகுதியிலிருந்து நம்முடைய பாடத்தை துவங்குகிறோம். இந்த பகுதிக்கு பிறகு என்ன நடந்தது? இப்போ புறாவை குறித்து பார்த்தோம், காகத்தை குறித்து பார்த்தோம். புறா புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு முக்கிய பறவையாக அது எண்ணப்படுகிறது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார் அவர் மேலே என்று வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம், இவைகளிலெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமை புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. சரி, இதை நாம் அங்கே ஒப்பிட்டு பேசுவதற்கு அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆனாலும் புதிய ஏற்பாடு வரும் பொழுது புறா என்ற பறவை
சில இடங்களில் முக்கிய இடத்துல செய்திகளின் முக்கிய பகுதிகளை வகுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆரம்பத்திலிருந்தே இந்த புறாவினுடைய சுபாவங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து நாம் பார்த்தால் சில காரியங்களை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன என்றால், புறா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறா அல்ல, ஆனால் ஒப்புமை ஒரு பறவைக்கு. பரிசுத்த ஆவியானவர் பலதற்கு ஒப்புமையாக பேசப்பட்டிருக்கிறார். ஜீவ தண்ணீருக்கு, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு, இப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதில் ஒன்று புறா. ஆவியானவர் பழைய அசுத்தத்தில் தங்க மாட்டார். ஜலப்பிரளயத்தில் தண்ணீரில் மிதந்தது எல்லாம் அசுத்தம். புறா அந்த அசுத்தத்தின் மேலே அந்த தண்ணீரில் உள்ளங்கால் கூட படக்கூடாது அப்படின்னு நினைச்சது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் கூட அந்த பழைய வாழ்க்கையினுடைய அசுத்தங்களில் தங்குவது கிடையாது. அதனால அவர் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் வந்தா நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே வருகிறார். அது மட்டுமல்ல, தம்மை கை நீட்டி அழைப்பவரிடம் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். புறாவை நோவா கை நீட்டி இழுத்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் கூட யார் அவரிடத்தில் கேட்கிறார்களோ அவரிடத்தில் தான் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுகிறவர்களிடத்தில் தான், அழைக்கிறவர்களிடத்தில் தான், கேட்கிறவர்களிடத்தில் தான் வருகிறார். விருப்பம் இல்லை என்றால் வருவது கிடையாது. யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், யார் பரிசுத்த ஆவியானவர் உதவியை நாடுகிறார், யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்புகிறார், அவர்களுக்குத்தான் அது கிடைக்கிறது. விருப்பமில்லை என்றால் இல்லை, அவர் வருவது கிடையாது. யாரையும் அவர் கம்பல் பண்ணி வற்புறுத்தி உள்ளே நுழைவது கிடையாது. ஆக கை நீட்டி அழைப்பவரிடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அது மட்டுமல்ல, நோவாவின் இடத்துல வந்த புறாவின் வாயில ஒலிவ இலை இருந்தது. ஏன் அது வேற எதையாகிலும் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு மரக்கட்டையோ, செத்துப்போன உணவையோ, எலும்பையோ, மாம்சத்தையோ எதாகிலும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் புதுசா இருக்கிற ஒரு இலைய, ஒலிவ இலைய அதன் வாயில கொண்டு வந்துச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் கூட எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஃப்ரெஷ்ஷை தான் கொடுக்கிறாரு, புதுசை தான் கொடுக்கிறாரு, பழைச கொடுக்கறது இல்லை. அதனால தான் எப்பவுமே ஜெபம் பண்றப்ப ஃப்ரெஷ் அனாயிண்டிங் தான் வருது, கிடைக்குது. அதனால தான் எப்பவுமே ஜெபம் பண்றப்ப காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள் அப்படின்னு வேதம் சொல்லுது, பழைசு இல்லை. அப்போ அவை நாள்தோறும், எவ்ரிடே, எவ்ரி மார்னிங், அது ஃப்ரெஷ், நியூ. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே தம்ம பிள்ளைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறாரு. பலன் கூட புது பலன், புது பலன், பழைசு இல்லை. நீங்கள் கழுகுகளை போல பலன் அடைந்து உயர எழும்புவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பலன் அடைவாங்க? புது பலன். அப்போ எவ்ரிடே நியூ ஸ்ட்ரென்த். அந்த நியூ எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது நியூ ஃப்ரெஷ், நியூ ஃப்ரெஷ், நியூ ஃப்ரெஷ். அதனால தான் நீங்க ஒருவேளை பிரசங்கியாரா இருந்து பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களா இருந்தா பழைய செய்தியை ரொம்ப நாளைக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் கொடுக்கிற செய்தி இருக்குதே, அந்த செய்தியில ஃப்ரெஷ் பவர், ஃப்ரெஷ் அனாயிண்டிங் அந்த ஒரு முறை தான் அந்த செய்தியில் இருக்கும், இல்லை அடுத்த முறை இருக்கும்.
ஆனா பழைய செய்தியே வச்சு ஓட்டிட்டு இருந்தா அந்த செய்தியில ஃப்ரெஷ் பவரோ ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கோ இருக்காது. அதனால நீங்க பிரசங்கம் பண்ற நபரா இருந்தா பழைய செய்தியே வச்சு ரொம்ப நாளைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுல எந்த பலனும் இல்லை, அதுல எந்த ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கும் இருக்காது. ஜெபம் பண்றப்ப கூட நம்ம எப்பவுமே புது பலனை கேட்கணும், புது கிருபையை கேட்கணும், புது ஞானத்தை கேட்கணும், எல்லாமே புதுசா கேட்கணும். உங்க பழைய ஜெபத்துல கூட பழையதை சார்ந்தே இருப்போம் பாருங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், அன்னைக்கு உபவாசம் பண்ணோம், அப்படி அன்னைக்கே சார்ந்து இருப்போமே, அது ரொம்ப நாளைக்கு கை கொடுக்காது, அது வாழ்க்கையை உற்சாகப்படுத்தாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 அதிகாரம் 2 வசனத்திலேயே ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் அமைதியா இருந்தார் அப்படின்னு சொல்லல, அசைவாடிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு இடத்துல அமைதியா இருக்க விருப்பம் இல்லாதவர். அவர் சுபாவமே the nature itself. அவர் அசைவாடுறவர், நேச்சர் இட் செல்ஃப் மூவிங்லயே இருக்கிறவர். அவருடைய சுபாவமே எப்பவுமே ஃப்ரெஷ், ரீஃபில்லிங் ரீஃபில்லிங் ரீஃபில்லிங். அப்ப அப்படி இருக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பழைய பலத்தையும் பழைய அபிஷேகத்தையும் பழைய ஜபத்தையும் பழைய கிருபையுமே நாடி இருக்க மாட்டோம். விசுவாசிகள் பலர் அப்படி நினைக்கிறாங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், அன்னைக்கு உபவாசம் இருந்தோம், அன்னைக்கு மெசேஜ் கொடுத்தோம், அதே மெசேஜ் இங்கேயும் கொடுக்கலாம், அன்னைக்கு ஊழியம் செஞ்சோம். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பவர்ஃபுல்லா இருக்கும், இன்னொரு நாளைக்கு அதே மெசேஜ் பவர்ஃபுல்லா இருக்காது. அப்ப டோட்டலாவே ஹோலி ஸ்பிரிட்டோட சிந்தைய மைண்ட தெரிஞ்சுக்கிட்டா இது ஈஸியா இருக்கும். அவர் எப்பவுமே புது பலனை கொடுக்கிறவரு, புதுசா கொடுக்கிறவரு, ரிவைவ் பண்றவரு. ரிவைவலுக்கு அவர் தான் முக்கியம். எழுப்புறவரு, தூக்கி விடுறவரு, ஓட வைக்கிறவரு, எல்லாமே அவர் தான். ஓகே, புறா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படும் பறவையா இருக்குமானால் அந்த பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்களை தான் இங்க பார்த்துட்டு வரோம். பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். புறா நோவாவுக்கு ஒரு க்ளூ கொடுத்துச்சு. என்ன தெரியுமா? தண்ணீர் குறைஞ்சிடுச்சு. தண்ணீர் குறையல, இல்ல சுத்தமா குறைஞ்சிருச்சு. அந்த புறா நோவாவுக்கு சொன்ன செய்தி அதுதான். முதல் முறை புறா வெளியே போனப்ப சீக்கிரமா வந்துருச்சு, நோவாவுக்கு செய்தி கிடைச்சிருச்சு, தண்ணி குறையல. 2வது வாரம் புறாவை வெளியே விட்டப்ப புறா இலையோட வருது, நோவாவுக்கு செய்தி கிடைச்சிருச்சு. ஓ, துளுத்திருக்கு, மரங்கள்லாம் துளுத்து இருக்கு அப்படின்னு. சோ குழு கிடைக்குது, ஆலோசனை கிடைக்குது. அப்ப ஹோலி ஸ்பிரிட் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவங்க கிட்ட, தமக்கு காத்திருக்கிறவங்க கிட்ட அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவர் ஆலோசனை தந்து நடத்துவார். அப்ப ஹோலி ஸ்பிரிட்டை ஏன் டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ? ஏன்னா குழம்பி இருக்கிறோம், வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்போ எப்படி ஏன், கேள்வி மேல கேள்விதான் உள்ள. நோவாவுக்கு உள்ள கேள்விகள் எவ்வளவு வந்திருக்கும்? எப்போ தண்ணி குறைஞ்சிருக்கும், எவ்வளவு தண்ணி குறைஞ்சிருக்கும், எப்போ ஜலப்பிரளயம் முடிஞ்சிச்சு, என்ன ஆச்சோ வெளியில, எப்போ நம்ம வெளியே போவோம். கேள்வி மேல கேள்வி இருக்கிறப்ப ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதுக்கு ஒரு புறா எப்படி உதவிச்சோ பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான் உங்க வாழ்க்கையில கேள்விகள் இருக்கிறப்ப உதவுகிறவரா கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில குழப்பம் இருக்கிறப்ப தெளிவை உண்டாக்குறவரா கூட இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில பதில தேடுறப்ப பதில் சொல்றதுக்கு யாரை கொண்டாகிலும் அவர் கிரியை செய்யறவரா இருக்கிறாரு. அப்போ the mind of the Holy Spirit, அவருடைய சிந்தைய, அவருடைய சுபாவத்தை புரிந்து கொள்றது எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? ஒருத்தனை அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வழி செய்வார். பேழைக்குள்ள எல்லாரும் இருந்தாங்க, ஆனா எல்லாரும் வெளியே வர முடியல. ஆனா புறா என்ன பண்ணுச்சு? வெளியே அனுப்புனதும் போய் இலைய வாயில கொத்தி பேழைக்குள்ள வந்துச்சு. உள்ள இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவ்வளோ பேரும் வெளியே போக முடியாது. ஆனா எல்லாருக்கும் உதவக்கூடியத ஒரு வழியை சொல்றதுக்கு அந்த புறா ஒரு பாத்திரமா பயன்பட்டுச்சு. பரிசுத்த ஆவியானவர் கூட அப்படிதான். அவர் மற்றவங்களை விடுவிக்கிறதுக்கு வழி செய்வாரு, மற்றவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு வழி சொல்லுவாரு, உள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு அவரே கிரியை செய்வாரு. பேழைக்குள்ள அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் வெளியே வரணும்னா அவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கணும். ஜலம் வத்துச்சா இல்லையா? அப்போ புறா என்ன பண்ணுச்சு? உள்ள இருந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் கேள்வி இருந்திருக்கும், எப்ப வெளியே போவோம், எப்ப வெளியே விடுவோம். ஒரு புறா அவங்க முழு வாழ்க்கைக்கும் வழியை திறக்கிறதுக்கு உதவுச்சு. புறா வந்ததும் இலைய பார்த்ததுமே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஒரு வருஷமா அவங்க தாவரங்களை பார்த்ததே இல்லை, துளிர பார்க்கல, மரம் செடி கொடிய பார்க்கல, இலை காய் கனிய பார்க்கல. புறா கொண்டு வந்ததும் ஃப்ரெஷ் லீஃப், ஒலிவ இலை வாயில இருந்துச்சு. அப்போ வழிகளை திறந்து வழி சொல்றவர், வாசலை திறக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அமைதியா இருப்பது கிடையாது. டோட்டலா கமிட் பண்றப்ப அவர் அமைதியா இருப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய வாழ்க்கையில டோட்டலா கமிட் பண்ணிட்டு அப்புறம் எதை குறிச்சும் அவர் கவலைப்பட்டதே இல்லை. தம்மை காட்டி கொடுக்க போகிற இரவு கூட அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சும் அன்னைக்கு ராபோஜன பந்தியை ஆயத்தப்படுத்த சொல்றாரு. அது தெரிஞ்சும் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு. அது தெரிஞ்சும் வாங்கள் புறப்பட்டு போவோம் அப்படின்னு ஒலிவ மலைக்கு போறாரு. ஒலிவ மலையில அவர் அடிக்கடி போறாரு, ஆனா இன்னைக்கு ராத்திரியில போறாரு. பாருங்க, ராத்திரில மற்ற டைம்ல ராத்திரில போனாரா அப்படின்றத வேதம் சொல்லல. ஆனா தாம் காட்டி கொடுக்கப்படுகிற இரவுல இயேசு சீஷர்களோடு புறப்பட்டு போறாரு. ஏன் போறாருன்னா, எல்லாவற்றையும் பிதாவினிடத்துல சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார், எல்லாம் இனி அவர்கிட்ட. அதனால அவர் செய்யறது தான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்ற உறுதி வந்துட்டதுனால, தெளிவு வந்துட்டதுனால, வாழ்க்கையில இனி என்ன நடந்தாலும் அதை நேர்முகமா போய் ஃபேஸ் பண்ண, முகமுகமா சந்திக்க கிறிஸ்து கிளம்பிட்டாரு. உள்ள வராங்க, தீவட்டிகளோட நிக்கிறாங்க. அப்ப இவரை கேட்கிறாரு, போய் ஒளியில யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவர் சொன்னாரு, நான் தான் அப்படின்னாரு. இந்த தைரியம் எப்படி வந்துச்சு இயேசுவுக்கு? இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அப்போ சாதாரண மனுஷன் பயப்படுறான், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண, பிரச்சனைகளை முகம் காட்ட, பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க பயப்படுறான். ஆனா இந்த தைரியம் கிறிஸ்துவுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணாரு, ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்றாரு. அப்போ ஜெபத்தினால வந்த தைரியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தைரியம். அதனாலதான் தம்மை பிடிக்க வருகிறவர்களையே பார்த்து நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இது அலாதி தைரியம்.
அப்ப இந்த தைரியம் எங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ இந்த தைரியம் அவர்களுக்கு வரும். யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்கு அந்த தைரியம் வரும். யார் அவருக்கு தங்க வாழ்க்கையை முற்றும் ஒப்பு வச்சு இனி நான் அல்ல நீர்தான் அப்படின்னு ஒப்பு வச்சுட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தைரியம் வரும். வாழ்வோ சாவோ ரெண்டும் சந்திக்க தயார் அப்படின்னு. சோ முடிவு என்ன அப்படின்னா, லாஸ்ட்ல இயேசு சொன்னாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு டோட்டலா கமிட் பண்ணிட்டாரு. சோ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அவருக்கு முற்றிலும் நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த தைரியம், வாழ்க்கையை எதிர்கொள்ற தைரியம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற தைரியம், நீங்க சந்திக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். மற்றவங்க பிரச்சனைகளை சந்திச்சு ஜெயிக்கிறதுக்கும் நீங்க சந்திச்சு ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்ப இந்த பலன் எப்படி வரும்? இது தைரியம். இந்த தைரியம் எப்படி வரும்? இது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் வரும். அது மட்டுமல்ல, கடைசியா இயேசு சொன்னார், மத்தேயு 10:16 வாசித்தா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் அப்படின்னாரு. அப்போ புறா கபடில்லாத ஒரு பறவைக்கு உதாரணமா இருக்குது. அப்ப புறாக்களை போல கபடே இல்லாத ஒரு இருதயத்தை விசுவாசிகள் விரும்ப வேண்டியது இருக்குது. இயேசு அதை ஒப்பிட்டு சொல்றாரு, புறாக்களை போல கபடு அற்றவங்களா இருங்க அப்படின்னு. அப்போ இந்த புறா எவ்வளவு ஒரு நல்ல குணம் உள்ளதா இருக்குது. இன்னைக்கு பாருங்க, விசுவாசிகளை நம்ப முடியல. அவிசுவாசிகளை பத்தி பேச வேண்டியதில்லை. ஆனா விசுவாசிகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, புறாக்களை போல கபடற்ற குணம் கொண்டவங்களா இருங்க அப்படின்னு. நல்ல இருதயம் உள்ளவங்களை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது. சுத்த இருதயம் உள்ளவங்களை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. சுயநலம் இல்லாம இருக்கிறவங்களை பார்க்கறது கஷ்டமா இருக்குது. சூதுவாது இல்லாம பேசுறவங்களை பார்க்கறது அரிதா இருக்குது. ஏன் சபைக்குள்ள இவ்வளோ சூதுவாது கொண்ட விசுவாசிகள், இவ்வளோ கெட்ட குணம் கொண்ட விசுவாசிகள் எங்க இருக்கிறாங்க? ஏன் இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்திருந்தா பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருப்பாரு. அவங்க இருதயம் அடிச்சிருக்கும், ஐயோ ஐயோ இதை செய்யறோமே, இதை பேசுறோமே, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அடிச்சிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல கபடு இருக்கும், அவங்க இருதயம் சுத்தம் இல்லாத இருக்கும். அப்போ இருதயத்தின் சுத்தத்தை தேவன் விரும்புறாரு. உவமையாவும் சொல்லி பேசி இருக்கிறார் இயேசு, புறாக்களை போல கபடு இல்லாதவங்களா இருங்க அப்படின்னு. அப்போ நோவாவனுடைய வாழ்க்கையில இந்த புறா முக்கியமான பகுதியில இருந்துச்சு, கடைசியில. சரி, இதுக்கு பிறகு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நடந்தது என்ன? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை வாசித்தால் தெரியும். இப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இங்கிருந்து தான் இப்ப நம்ம பயணிக்கணும். போன வாரம் அங்க நிறுத்தணும். இப்போ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஜலப்பிரளயத்தினுடைய இறுதி நிகழ்ச்சிகள் நடக்கிறது.
முதல்ல ஜலப்பிரளயம் நிறைவடையுது. அவர்கள் ஜலப்பிரளயத்துக்கு முடிஞ்ச பிறகு பேழையிலிருந்து வெளியே வரணும். அப்போ அந்த புறாவை வச்சு எல்லாம் பரிசோதித்த பிறகு நீர் வற்றி போனது, ஜலம் எல்லாம் வற்றிச்சுன்னு தெரியுது. இப்ப தேவன் அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வெளியே வரலாம் அப்படின்னு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை இந்த அதிகாரத்தின் 3ஆம் பகுதியை வாசிக்கிறோம். என்ன? வெளியே வராங்க. ஒரு வருஷத்துக்கு பிறகு வெளியே வராங்க. இப்போ என்ன சொல்றாரு தேவன்? நீ உன் மனைவி, உன் குமாரர், அவங்களுடைய மனைவிகள் எல்லாரும் பேழையை விட்டு வெளியே வரணும். அதே போல மிருகங்கள், ஜீவராசிகள், பறவைகள் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு தேவன் அவங்களுக்கு சொல்றாங்க. இப்போ ஒரு புது உலகத்துக்கு நோவானுடைய குடும்பம் வரணும். அவங்க மைண்ட்ல இருந்ததெல்லாம் பழைய உலகம், பழைய ஊரு. ஆனா இப்போ பேழை பல மைல் தூரம் பயணிச்சிருச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு இடமோ ஊரோ நாடோ எதுவுமே தெரியாது. இப்ப எங்க போய் அவங்க இறங்கி வெளியே போகணும் அப்படின்னு கூட தெரியாது. நியாயமா ஒரு சாதாரண மனுஷன் என்ன யோசித்திருப்பான்? ஒரு தாய் தந்தை சாதாரணமா என்ன யோசித்திருப்பாங்க? அப்பா, அப்பாவா இருந்தா, அம்மாவா இருந்தா பேழையை விட்டு வெளியே போனதும் எங்க போவோம்? முதல்ல போய் நமக்கு ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு யோசிச்சிருப்பான். பேழையை விட்டு வெளியே போனதுமே எங்க போவோம்? வீடு இல்லை, வாசல் இல்லை, ஜீவராசிகள் யாரும் இல்லை, சுற்றுப்புறத்தார் யாரும் இல்லை. இவங்க 8 பேர் தான். எங்க போய் இறங்க போறாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த நாள்ல அந்த இரவெல்லாம் யோசனை என்னவா இருந்திருக்கும்? நீ அங்க இருந்தா என்ன யோசித்திருப்ப? நான் அங்க இருந்தா என்ன யோசித்திருப்பேன்? வெளியே போனதுமே முதல்ல போய் ஒரு வீட்டை எப்படி கட்டுவோம்? எந்த மரத்தை வெட்டுவோம்? எப்படி பலகைகளை சேர்ப்போம்? எப்படி எவ்வளவு நாள் ஆகும் வீடு கட்ட? அப்படிதான் யோசிப்போம். ஆனா நோவா அப்படி யோசிக்கல. ஒருவேளை தாயா இருந்தா பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி இருக்கோம்? மகனே, என்ன ஆச்சுனாலும் பரவாயில்ல, வெளியே போனதுமே முதல்ல உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டிங்கப்பா. 3 பேருக்கும் ஒரு நல்ல வீடு கட்டிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, 1 வருஷம் உள்ள இருந்தீங்க. இனிமே நீங்க நல்ல ஒரு வீடு கட்டணும். எங்க போய் குடியிருக்க போறீங்கப்பா? எப்படி இருப்பீங்க? அப்படிதான் ஒரு தாய் கேட்டிருக்கோம் உள்ள இருந்தா. ஆனா இங்க பாருங்க, ஆச்சரியப்பட வைக்கிற சம்பவம் இதுதான். பேழையிலிருந்து வெளியே வந்ததுமே நோவா தான் வீட்டை கட்டல. நோவா கட்டுனது தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பவுமே ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தையுமே தேவனிடத்திலிருந்து தொடங்கிறது நல்லது. ஆவிக்குரிய பாடம் இதுதான். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில எதுவா இருக்கட்டும், அடுத்த அடி தெரியாத இருக்கலாம், அடுத்த நிகழ்ச்சி தெரியாத இருக்கலாம், அடுத்ததுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கலாம். எவ்வளவு திட்டங்கள் உங்களுக்கு கற்பனையில வரலாம். ஆனால் ஒரு காரியம், முதல் காரியம் என்னன்னா, எதுவா இருந்தாலும் முதல்ல அது தேவனிடத்தில் இருந்து துவங்கணும். இது ரொம்ப முக்கியமான பாடம். இது ரொம்ப முக்கியமான பாடம். உங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான பாடம். எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிதா இருந்தாலும், எவ்வளவு சின்னதா இருந்தாலும், யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் எதுவா இருந்தாலும் துவக்கம் தேவனிடத்திலிருந்து துவங்கணும். இததான் நோவா இந்த சமுதாயத்துக்கு கத்துக் கொடுக்கிறாரு, ஆவிக்குரிய மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறாரு. வெளியே போறப்ப வீட்டை கட்டல. சக மனுஷன் அப்படி செய்வான், சாதாரண மனுஷன் அப்படி செய்வான், தேவனை நம்பாதவன் அதை செய்வான். 2 இருதயத்துல குந்தி குந்தி நடக்கிறவன் அப்படி செய்வான், இருமனம் உள்ளவன் அதை செய்வான்.
ஆனா ஒரே இருதயத்துல தேவனை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்குமானா, போய் வெளியே போனதுமே முதல்ல தேவனுக்கு நன்றி பலி பீடம் கட்டணும், நன்றி பலி அவருக்கு செலுத்தணும், போய் ஒரு ஆராதனையை செய்யணும், போய் முழங்கால் படிட்டு ஓன்னு அழணும், எல்லாரும் முட்டி போட்டு கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஏன்னா இவ்வளோ பேரையும் அவர் ஜலத்தினால அடிச்சிட்டு நம்ம மட்டும் காப்பாத்தினாரு, எதுக்காக நம்மளை காப்பாத்தினாருன்னு நினைச்சாலே இருதயம் உடைஞ்சிரும், கண்ணீர் கலங்கும், ததும்பும் கண்ணீர், அழுக அடக்க முடியாது. அப்போ ஏதாகலும் ஒன்று செய்ய தோணும், போய் பலிபீடம் கட்டலாம் முதல்ல அப்படின்னு நோவா நினைக்கிறாரு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 4வது பகுதி. இப்போ பலிபீடம் கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டுறத பாருங்க, 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். எது சுத்தம் அப்படின்னு இப்போ பட்டியல் எதுவும் சொல்லப்படல. பிரமாணத்தை எழுதுறப்ப மோசேனுடைய காலத்துல தான் சுத்தமான மிருகங்கள் பட்டியல் சொல்லப்படுது, சுத்தமில்லாத மிருகங்களின் பட்டியல் சொல்லப்படுது. ஆனா இப்ப எந்த பிரமாணமும் இல்லை. நோவாவே தெரிஞ்சுக்கிறாரு எது சுத்தமா இருக்கும்னு. ஏன் அவர் தெரிஞ்சுக்கிறாருன்னா, பேழைக்குள்ள மிருகங்களை வர வைப்பதற்கு முன்பே தேவன் சொன்னாரு, நீ சுத்தமான மிருகங்களை 7 ஜோடை உள்ள சேர்த்து வையினாரு. அப்ப நோவாவுக்கே தெரியும் எதெல்லாம் சுத்தம்னு செலக்ட் பண்ணி சேர்த்துது. இப்போ இந்த செலக்ஷனு நோவா சாய்ஸ் தான். இப்ப சுத்தமான மிருகங்களை பலியிடுறாரு. இது புது உலகத்துல, இப்போ இது ஒரு புது உலகம். கவனிங்க, ஜலப்பிரளயத்தினுடைய முடிவுக்கு பிறகு ஒரு புது உலகத்துல புது குடும்பம் இங்கதான் துவங்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி என்ன? புது உலகம், புது ஃபேமிலி, புது உலகம், புது ஏதேன் தோட்டம், புது உலகம், புதுசா ஒரு ஆண் ஆதாம், புதுசா ஒரு பெண் ஏவாள். இங்க 8ஆம் அதிகாரத்துல புதுசா ஒரு உலகம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல ஜலப்பிரளயம் முடிஞ்சதுமே இது புது உலகம். அங்க 2 பேருக்கு அந்த உலகத்துல இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்துல புது உலகத்துல, இந்த உலகத்துல ஜலப்பிரளயத்துக்கு பின்னால இருக்கிற இந்த உலகத்துல 8 பேர் இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்துல இருந்த புது ஆட்கள் பியூர் பீப்புள், பாவமே செய்யாதவங்க, பாவம்னா என்னன்னு தெரியாதவங்க, தேவனை மட்டுமே அறிஞ்சவங்க. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால ஒரே ஒரு குடும்பம், புது உலகம், ஆனா ஒரு குடும்பம், அது நீதிமானின் குடும்பம். அப்ப தேவன் இந்த உலகத்துல யார் இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. துன்மார்க்கனை அவர் விரும்பல, துன்மார்க்கன் வளரணும்னு விரும்பல. ஜலப்பிரளயம் வந்த காரணமே அதுதான், துன்மார்க்கனை அழிக்கணும்னு. ஜலப்பிரளயம் வந்த காரணமே அதுதான். துன்மார்க்கன் மேல கோபம், பாவத்தின் மேல கோபம், பாவம் செய்யறவங்க மேல கோபம், அநியாயக்காரர் மேல கோபம், மனம் திருந்தாதவங்க மேல கோபம். அதனாலதான் தேவன் முழுசும் அழிச்சிட்டாரு. இப்போ இந்த புது உலகத்துல யார் இருக்கணும்னு அவரே தீர்மானிக்கிறாரு. இது என் உலகம், இது என்னுடைய பூமி, இது நான் ஏன் படைச்சேன், இதுல யார் இருக்கணும், எப்படிப்பட்டவங்களுடைய சந்ததி இருக்கணும் அப்படின்னு தேவன் தீர்மானிக்கிறாரு. அதனாலதான் முழுசுமே அழிச்சிட்டு ஒரு நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன், அவன் குடும்பத்தை காப்பாத்தி இந்த முழு புது உலகத்துல வைக்கிறாரு. இப்ப இங்க இருந்து இந்த 2வது உலகம் ஆரம்பிக்குது.
அப்ப முதல் உலகம் எது? ஐ மீன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆரம்பத்தில் அது காட் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் வேர்ல்ட். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வருது, காட் கிரியேட் பண்ண வேர்ல்டு தான். ஆனா அழிச்சிட்டு புதுசா ஒரு ஃபேமிலியை வச்சு, புதுசா ஒரு கூட்டம் மிருகங்களை வச்சு, புதுசா இந்த உலகத்தை ஆரம்பிக்கிறாரு. லிசன், பல மாற்றங்கள் இருக்குது. இப்போ பல மாற்றங்கள் இருக்குது. அதனால முழு கைட்லைனையும் நோவாவுக்கு தேவன் கொடுக்க தயங்கவே இல்லை. முழு கைட்லைனையும். ஏன்னா நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்னால இருந்த பூமி வேற, வாழ்க்கை வேற. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால இப்ப அவங்க இறங்கி பேழையிலிருந்து இறங்கி வெளியே வரப்ப இப்போ பயங்கரமான மாற்றங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்க போறோம் என்ன நடந்துச்சுன்னு. ஓகே, பலிபீடத்தை கட்டணதுமே பலியிடுறாரு நோவா. தேவன் ஒரு காரியத்தை இங்க செய்யறாரு. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சுகந்த வாசனையை தேவன் முகர்ந்தார் அப்படின்னு. இது என்ன? இது சுகந்த வாசனையை தேவன் முகர்ந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா தேவன் இதை விரும்புறாரா? தேவன் இதை ஆமோதிக்கிறாரா அப்படின்னு தோணும். கவனிங்க, இப்போ இந்த ஃப்ரெஷ் வேர்ல்டு இருக்குது, புது உலகம். இது பழைய பூமி தான், ஆனா புதுசா ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சிட்டு இப்ப எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இப்ப யாரும் இங்க பாவம் செய்யல, யாரும் பாவம் செய்யல. பாவம் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா தேவன் அதை வெறுக்கிறாரு. பாவம் செய்யறது மேல அவர் கரிசனையா இல்லை. பாவம் செய்யற உலகத்தை மேல அவர் பிரியமா கூட இல்லை. அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்றாரு? பாவம் செய்யறப்ப தூரம் வந்துடுறாரு, கிட்ட வரல, தூரம் வந்துடுறாரு, தூரம் போயிடுறாரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. நீங்க கூவத்தை கடந்து போறீங்க. கூவத்தை கடந்து போறப்ப யாரோ ரொம்ப மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு ஆஹான்னு சிரிச்சிட்டு போல. கூவத்தை கடந்து போறப்ப என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? மூக்க பிடிச்சுக்கிறோம், வாயை மூடிக்கிறோம், மூச்சை கூட ஒரே தம்முல போயிடணும். ஏன்னா மூச்சு இழுத்தா அந்த அசுத்த காற்ற உள்ள போக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. கூவத்தை கடந்து போய் அந்த கிருமி கூட உதட்டுல நாக்குல இருக்குமோன்னு எச்சியை துப்பிட்டு வாயை தொடச்சிட்டு போறோம். ஏன்? கூவம் அசுத்தம், அது கிட்ட போக முடியல, அந்த காத்தை சுவாசிக்க கூடாது, அந்த எச்சையை கூட முழுக கூடாது அப்படின்னு நினைக்கிறோமே. ஆனா ஒரு நல்ல வீட்டுக்குள்ள போறப்ப அங்க சாம்பிராணியும் ஊதவத்தையும் கொளுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ நேரா போறப்போ திரும்பி பார்க்கிறோம், என்ன என்ன ஒரே வாசனையா இருக்குது வீடு. ஒரு ஆள் தன்னுடைய வாசனை திரவியத்தை மேல அடிச்சதுமே வாசனையா இருக்கிறான். அப்போ அந்த ஆள் நல்ல ஸ்மெல் வருது, திரும்பி பார்க்கிறோம். ஏன்? நல்ல ஸ்மெல்லு. ஊதவத்தி நல்ல ஸ்மெல்லு, திரும்பி பார்க்கிறோம், வீடெல்லாம் வாசனை. ஊதவத்தி கொளுத்திட்டு யாரும் மூக்க முடியல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை கவனிங்க. நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்கிறப்ப அதை விரும்புறோம். அசுத்தமா இருக்கிற ஸ்மெல் வரப்ப நம்ம முகத்தை சுளிக்கிறோம், மூக்க அடைச்சுக்கிறோம், வாயை மூடிக்கிறோம். யாரும் அதை விரும்பல. தேவனுக்கு கூட இதுதான் பாவத்தின் சுபாவம். பாவத்தினுடைய காற்று ஸ்மெல் இருக்குது, அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல. அந்த பாவத்தின் ஸ்மெல்ல பார்த்ததுமே முகத்தை திருப்புறாரு, விலங்கல, அவருக்கு வேணான்றாரு, வெறுப்பா இருக்குது. அப்போ ஒருத்தன் பாவ மன்னிப்புக்காக வந்து கேட்டு என்ன கழுவுங்க, என்ன கழுவுங்க, நீங்க நல்லவங்க, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன சுத்தப்படுத்துங்கன்னு கேட்கிறப்ப அவன் செய்யற அந்த ஜபத்தை பார்த்து, அவன் தாழ்மையை பார்த்து, அவனை கழுவ சுத்தப்படுத்தணும்னு இறங்கி வந்து அவனை அவர் கவனிக்கிறாரு. அப்போ
நோவா இட்ட பலிய தேவன் இப்போ திரும்பி பார்த்து ரசிக்கிறார். ஏன்னா இப்ப யாரும் அங்க உலகத்துல யாருமே பாவமே செய்யல. புது உலகமா இருக்குது இது. ஒரு பாவியே இல்லை. முதல்ல இறங்கி வந்ததுமே தன்னை தேடுற மக்களை பார்க்கிறாரு, தேடுற குடும்பத்தை பார்க்கிறாரு, தொழுகிற குடும்பத்தை பார்க்கிறாரு. எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மண்டிட்டு இருக்கிறாங்க, யெகோவா தேவனை நோக்கி பார்க்கிறாங்க, கண்ணீரோட எல்லாம் நன்றி செலுத்துறாங்க, தேவனுடைய கிருபையை நினைக்கிறாங்க. இப்போ அவன் இட்ட பலிய தேவன் பார்த்ததும் இப்போ அவருக்கு இருந்த கோபம் போயிடுது. இப்போ தேவன் சுகந்த வாசனையை விரும்புறாரு. ஓ ஓ அவர் கோபமெல்லாம் தீர்ந்து போகுது. இப்ப இந்த சுகந்த வாசனையை முகர்ந்ததும் அவருக்குள்ள பேசுறத என்னன்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறாரு. ஐயோ, அது ரொம்ப முக்கியம். மகாதேவன் இருதயத்துக்குள்ள என்ன பேசுறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் இருதயத்துல என்ன நினைக்கிறாரு அதை எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் எவ்வளோ ஒரு நல்லவரும் எவ்வளோ ஒரு அன்புள்ளவருமா இருக்கணும். இப்ப தேவன் பேசுறாரு, சுகந்த வாசனையை முகர்ந்ததுமே கோபம் தீர்ந்து போகுது. அவருக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை, பழைச மறந்துடுறாரு. இனி அடுத்தது என்ன செய்ய போறேன், உனக்கு நான் உனக்கு என்ன செய்ய போறேன், இனிமே எப்படி இருக்க போறேன் அப்படின்றத தேவன் இந்த இடத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் இனி தேவன் பேசுறது தான் செய்தி. The long sermon. இதுவரைக்கும் ஆண்டவர் இப்படி பேசந்தே இல்லை, இதுவரைக்கும் எங்கேயும் பேசல. லிசன், the fresh world. முதல் உலகம் இருந்துச்சு பாருங்க, ஆதாம் காலத்து உலகம். அப்ப கூட அவர் சுருக்கமா தான் பேசுறாரு. முதல் அதிகாரத்துல 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம், ஒரு 4 வசனத்துல அவர் ஆண்டவர் என்ன பேசினார், தேவன் என்ன பேசினாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் ரொம்ப அதிகமா பேசல, அவர் எல்லாம் செய்யறத தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. எங்க பேச ஆரம்பிக்கிறாருன்னா ஆதாம் கிட்ட பேசுறாரு. இந்த பாரு, நீ கனியை புசிக்க கூடாது, புசிச்ச நாளிலே சாவே சாவாய் அப்படின்னு பேசுறாரு. சோ 2ஆம் அதிகாரத்துல 2 இடத்துல ஆதாம் இடத்துல பேசினதா சொல்லப்படுது. அதே 2ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் பேசுறாரு. ஜஸ்ட் சின்ன வார்த்தைகள் தான். அப்போ ஆரம்பத்துல தேவன் தம்முடைய செயல்களில கவனம் செலுத்தினாரு, செய்திகள் அதிகமா அவர் பேசல. நோவாவின் உலகம் இருக்கு பாருங்க, நோவாவின் உலகத்துல தேவன் இப்ப செயல்களுக்கு பதில் செய்திகளை பேச ஆரம்பிக்கிறார். கிளியர் மெசேஜ், கிளியர் நியூஸ், கிளியர், குழப்பம் இல்லாம ஓப்பனா பேசுறாரு. இங்க இருந்துதான் அவருடைய செய்திகளை இப்ப படிக்க போறோம், கவனிக்க போறோம். இப்போ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வர செய்திகளை. நம்பர் 1, தேவன் சுகந்த வாசனையை முகர்ந்தார், 8:21. நம்பர் 2, தேவன் தம்முடைய உள்ளத்தில் சொன்னாராம், 8ஆம் அதிகாரம் 22. பாருங்க, அவர் உள்ளத்துல என்ன சொன்னார் அது கூட பைபிள்ல இருக்குது. கடவுள் உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்பனா உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? தேவாதி தேவன் உள்ளத்திலேயே என்ன நினைச்சார் அப்படின்னு அறிஞ்சவர், அதை அறிஞ்சு எழுதி வச்சவர். உள்ளத்துல என்ன இருக்குது, நீ என்ன நினைக்கிற, என்ன விரும்புற, என்ன தேவை, எதுக்காக ஏங்குற, எதுக்காக காத்திருக்கிற அப்படின்னு உன் உள்ளத்துல இருக்கிறத அறிகிற ஒரு தேவன் அதை விட நெருக்கமா இன்னைக்கு உன் கூட இருக்கிறாரு. உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை அறிஞ்சவர், உள்ளத்துல என்ன யோசிக்கிறன்றது கூட அவருக்கு தெரியும். அதுதான்
மற்றவங்களுக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம். யுவர் காட் இஸ் யுவர் பர்சனல் காட். உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் வெரி பர்சனல். ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட உங்க உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்ல தெரியாது, இல்ல சொல்ல கூடிய சூழல கூட இருக்காது. யோசிப்போம், அவர்கிட்ட என்ன சொல்றது, என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு. ஆனா எவ்வளோ காரியங்கள் சொல்ல முடியாதே யோசிக்கிறோமே, வெளியே பேச முடியாதே யோசிக்கிறோமே. அத கூட ஒருத்தர் அறிஞ்சவர் இருக்கிறாரு, அது உன்னுடைய ஆண்டவர். உன் ஆண்டவருக்கு உன் உள்ளம் தெரியும், உள்ளத்தின் நினைவு தெரியும், உள்ளத்தின் வார்த்தைகள் தெரியும், உள்ளம் ததும்பும் மொழி அவருக்கு தெரியும். ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, என்ன பேசினார் என்பதையே எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா உனக்கு செய்ய மாட்டாரா? உன்னை அறிய மாட்டாரா? உனக்கு உள்ள இருக்கிறத அவர் கவனிக்க மாட்டாரா? உள்ளத்தில் சொன்னாரா? அந்த வார்த்தையை கவனிங்க. 22 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தம்முடைய உள்ளத்தில் சொன்னார், யாருக்கிட்டையும் சொல்லல, அவர் உள்ளத்துல சொன்னாரா. இப்ப காடே முதல்ல கூல் ஆயிட்டார். இப்ப கூல் ஆயிட்டார். கோபமா இருந்தவர் தேவன் இப்போ அவருக்கு நோவா செஞ்சது, நோவா பலியிட்டது, சுகந்த வாசனையை முகர்ந்து விட்ட பிறகு இந்த மனுக்குலத்தின் மேல பூமியின் மேல இருந்த எல்லா கோபமும் அவருக்கு தீர்ந்துடுச்சான். தீர்ந்துட்டு இப்ப அவர் முதல்ல உள்ளத்துல என்ன நினைக்கிறாரோ அதை சொல்றாரு. அவர் முதல்ல உள்ளத்துல என்ன நினைக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் வாயில இருந்து நோவாவுக்கு பேசுறாரு. இப்ப இந்த 8ஆம் அதிகாரம் என்ன செய்தியோட முடியுது அப்படின்னா, தேவன் உள்ளத்துல என்ன நினைச்சாரு கவனிப்போம். என்ன நினைச்சாருன்னு ஒண்ணா. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாப்பா இருக்குது. இப்ப கேட்கலாம், எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பேரையும் அழிச்சிட்டு இப்ப போய் இவங்களை வச்சு சமாதானமா பேசுறாரு? முழு உலகத்தையும் அழிச்சிட்டாரு, இப்ப இவங்களை மட்டும் வச்சு ஃபேவர் பண்றாரு, இவங்களுக்கு மட்டும் அவர் ஒரு சார்பா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். See, God சொல்ற ரீசனை கவனிங்க. நான் ஏன் உலகத்தை அழிச்சேன் தெரியுமா? மனுஷனுடைய எண்ணம் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்குது, இருந்துச்சு. நானும் பொறுத்து பார்த்தேன். 120 வருஷம் டைம் கொடுத்தேன், ஒருத்தன் கூட மனம் திருந்தல. அப்போ தேவன் தேசத்தை உலகத்தை ஜலப்பிரளயத்தினால அழித்ததற்கு நியாயமான காரணத்தை சொல்லிட்டு இப்போ அவர் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ தேவனை இங்க குற்றப்படுத்தவே முடியல. யாருன்னா கேட்கலாமே, எதுக்கு தேவன் அன்புள்ளவராச்சே, இரக்கமுள்ளவராச்சே, மன்னிக்கிறவராச்சே, இவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு இருக்கலாமேன்னு. ஆனா எல்லாரையும் அழிச்சிட்டாரு, யாரையும் நிக்க வைக்கலையே, யாருக்கும் இறங்கலையே. அப்ப ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அவர் வார்த்தையிலேயே தான் அந்த காரணத்தை சொல்றாரு. அவர் மேல தப்பு இல்லை. நான் ஏன் அழிச்சேன், காரணம் ஏன் தெரியுமா? ஒருத்தனுக்கு கூட நல்ல இருதயமே இல்லை. சின்ன வயசுல இருந்து அவன் இருதயம் பொல்லாததா இருந்துச்சு. அதனால மனம் திருந்துறதுக்கு 120 வருஷம் டைம் கொடுத்தேன், ஒருத்தனும் திருந்தல, அதனால அழிச்சேன். இதுதான் காரணம். ஓகே, இப்ப என்ன சொல்றாரு, தமது உள்ளத்துல என்ன சொல்றாரு பாப்போம்.
இங்க பாருங்க, இந்த புது உலகத்துக்கு தேவன் சொல்ற சில தீர்மானங்கள், சில சில முடிவுகளை பார்ப்போம். நம்பர் 1, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இது ஆதாமுக்கு தேவன் எப்படி சொன்னாரோ பேசினாரோ அதே மாதிரி நோவாவுக்கு பேசுறது. ஆதாமுக்கு பேசுறப்ப எவ்வளவு முக்கிய கவனம் கொடுத்து செவி கொடுத்து அதை கவனிச்சோமோ நம்ம படிக்கிறப்ப, அதே மாதிரி நோவாவுக்கு பேசுறப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இதுல ரன் த்ரோ பண்ண முடியாது. ஏன்னா இது இப்ப செகண்ட் வேர்ல்டு, ஆனா ஃப்ரெஷ் வேர்ல்டு, நியூ வேர்ல்டு, நோவா உலகம் இது. இப்ப இந்த உலகத்துல எப்படி வாழ்க்கையை அமைக்கிறது, எப்படி வாழணும் அப்படின்றத தான் தேவன் பேசுறாரு. ஆதாமுக்கு பேசுறப்ப பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, ரெண்டாவது பாவம் செஞ்ச பின்னாடி பேசினது. இப்ப நோவாவுக்கு பேசுறப்ப ஜலப்பிரளயத்தினுடைய முடிவுக்கு பிறகு, இனிமே நான் ஜலப்பிரளயத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன், ஆனா நீங்க எப்படி வாழணும் அப்படின்றத தெளிவா கோடிட்டு பேசுறாரு. இப்ப இதை கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல தான் நம்ம வரோம். நோவா காலத்துக்கு பிறகு வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியா, தலைமுறை தலைமுறையா இந்த பூமியில தான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம், அந்த வரிசையில. அதனால இதை கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, மனுஷன் நிமித்தம் பூமியை என்ன பண்ணதில்ல, ஈச் வேர்டை கவனிக்கணும். இனி சபிப்பதே இல்லை. காட் முடிவு பண்றாரு, தேவன் முடிவு பண்ற, இனிமே அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் பூமியை சபிக்கவே மாட்டேன். பெரிய முடிவு இது. ஆதாமுக்கு சபிச்சிட்டாரு, பூமி முழுசும் உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னாரு. ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு சாபத்தை தேவன் கொடுக்க விரும்பல. ஏன்னா தேவன் தம்மையே மாத்திக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் மனுஷன் செய்யற பாவத்துக்காக, மனுஷனுடைய வாழ்க்கைக்காக, மனுஷனுடைய எல்லா காரியங்களுக்காக தேவன் சில இடங்கள்ல தம்மை மாத்திக்கிறாரு, கிருபையா மாத்திக்கிறாரு, இறக்கப்பட்டு மாத்திக்கிறாரு. ஒரு சிலதுல அவர் காம்ப்ரமைஸே பண்றது இல்லை. ஆனா சில ஏரியாக்கள்ல, சில காரியங்கள்ல நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவதற்கு அவர் சில இடத்துல தம்மையே மாத்திக்கிறாரு. இல்லாட்டி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணங்களை எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சிட்டு கிறிஸ்து இயேசு அனுப்பி, தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி, நியாயப்பிரமாணம் எல்லாம் இனி வேண்டாம், அவங்கள அடிச்சா அவங்கள மாற்ற முடியல, அவங்கள அடிச்சு திருப்பி பார்க்கிறேன், திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன், பிரமாணம் அவங்கள மாத்தவே மாட்டேங்குது, மாத்த முடியல, நான் தான் பிரமாணத்தை கொடுத்தேன், இதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாதன்னு சொன்னாலும் அவன் செய்யறான். அதனால குமாரனாகிய உம்மை நான் அனுப்பி நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டு கிருபையின் பிரமாணத்தை, அன்பின் பிரமாணத்தை, அன்பை போதிக்கிறேன், அன்பின் நிமித்தம் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி தேவனே தேவனே தம்மை மாற்றிக்கொண்டு பூமிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பி அன்புனாலதான் மனுஷனை தம் பக்கம் இழுக்கிறாரு. அப்போ இங்கேயும் நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவாவோட பேசுறப்ப தேவன் சில தீர்மானங்களை மனசுல வச்சுட்டு பேசுறாரு. அப்ப என்ன பண்றாரு, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இது யாருக்கு? மனுஷனுக்கு சொல்றது. நம்பர் 2, இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. கவனிங்க, 21 ஆதியாகமம் 8:21. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லதா இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை. இது பிற உயிர்களுக்கு தீர்மானம் எடுக்கிறாரு, தேவன் தீர்மானமா சொல்றாரு. நம்பர் 3, பூமி உள்ளளவும் காலங்கள் ஒளிவதில்லை.
ஆதியாகமம் 8:22 பூமியில இனி காலங்கள் ஒளிவதில்லைன்றாரு. கவனிப்போம், இந்த 2 வசனத்துல வர 3 வார்த்தைகளை கவனிங்க. நம்பர் 1, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. சோ இது மனுஷனுக்கு கொடுக்கிற உத்தரவாதம். இனி ஜீவராசிகளை சங்கரிப்பதில்லை. இது பிற உயிர்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் கொடுக்கிற உத்தரவாதம். அதுக்கப்புறம் இனி காலங்கள் ஒளிவதில்லை, இயற்கைக்கு கொடுக்கிற உத்தரவாதம். இது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டது. இப்போ காட் ப்ராமிஸ் பண்றாரு, நோ இனிமே நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இதோட சேர்ந்து ஒன்னு சொல்றாரு, கவனிப்போம். 3, பூமி உள்ளளவும், அதாவது இந்த பழைய வானம் பழைய பூமி அழிகிற நாள் வரைக்கும் ஜலத்தினால அழிக்க மாட்டேன். அதே நேரத்துல சில காரியங்களை நான் இனிமே மாத்தி செய்ய போகிறேன் அப்படின்றாரு. என்ன? ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நடப்பதை கவனிப்போம். பூமி உள்ளளவும் எது ஒழிவதில்லை. 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வர வார்த்தைகளை கவனிப்போம். விதைப்பும் அறுப்பும். 8:22 படிப்போம். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. ஒரு கவிதை நடையில தேவன் சொல்லுவது போல இருக்கும், ஆனா உலகத்துல ரொம்ப முக்கியமான செய்தி இது. விதைப்பும் அறுப்பும் நிலத்தோட, உணவோட, தொழிலோட சம்பந்தப்பட்ட வாக்குதத்தம். நம்பர் 2, சீதளம் உஷ்ணம், சுற்றுப்புற சூழல் தொடர்புடையது. நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் அதை சார்ந்தது. நம்பர் 3, கோடை காலம் மாரி காலம், காலநிலை, தாவர வாழ்வு, பிராணிகளின் வாழ்வு, இவைகளோட சம்பந்தப்பட்டது. நம்பர் 4, இரவு பகல், இவைகள் மனிதனோட பிற உயிர்களோட சம்பந்தப்பட்டது. இவை எல்லாம் பிற தேசங்களோடும் சம்பந்தப்பட்டது. தேவன் சொல்லிட்டாருன்னு பொட்டுன்னு நம்ம ஒரே வசனத்துல வாசிட்டு விட்டுறக்கூடாது. கேர்ஃபுல்லா மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, கீனா கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது இப்பதான் தேவன் இந்த உலகத்துக்கு பேஸ்மெண்டா பேசுற செய்தி. இதுதான் அடித்தள செய்தி. இனி இந்த உலகம் எப்படி இருக்க போகுது? பூமி உள்ளளவும். ஓகே, பேசுற காரியங்களை கவனிங்க. விதைப்பு அறுப்பு ஒழிவதில்லை, சீதளம் உஷ்ணம் ஒழிவதில்லை, கோடைக்காலம் மாரிக்காலம் ஒழிவதில்லை, இரவு பகல் ஒழிவதில்லை. ஏன் இதை நோட் பண்றாரு காட் இந்த இடத்துல? இதுல ஒரு காரியத்தை மைண்ட்ல வச்சு பேசுற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னா, ஜலப்பிரளயத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கையில பலர் வாழ்தான் பாருங்க, நீண்ட நாள் வாழ்க்கை, நீண்ட ஆயுள், 300 400 500 600 700 800 900 வருஷம் வாழ்க்கை எல்லாம் இருந்துச்சு ஜலப்பிரளயத்துக்கு முன்பு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் கூட தேவன் அவங்களுக்கு கிருபையா அதிகமா கொடுத்திருந்தாரு. ஆனா ஆர்கனைஸ்டா அவங்களுக்கு இல்லை. இயற்கை சூழல் அவங்களுக்கு நீண்ட நாள் வாழ்க்கையை கொடுத்திருந்துச்சு, வித்தியாசமான இயற்கை சூழல். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இயற்கை சூழலை தேவன் மாத்தி ஆயுசை குறைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இதுக்குள்ள வைக்கிறாரு. அப்போ ஃப்ளட்டுக்கு முன்னாடி ஃப்ளட்டுக்கு பிறகு லைஃப் டைம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி எவ்வளோ வருஷம் வாழ்ந்தான், ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வாழ்நாள் குறைக்கப்படுது. ஏன்? சுற்றுப்புற சூழல், நிலம், காலம், இவைகள் எல்லாத்தோட அந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருந்தது, அந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கிறது. கவனிப்போம். கோடை காலம் வரப்ப அதிகமான வெயில்னால ஆந்திராவில் ரொம்ப பேர் இறந்துடுறாங்க, வேலூர்ல இறந்துடுறாங்க. ஏன்? உஷ்ணம் அதிகம். அப்போ உஷ்ணம் அதிகமானா வாழ்நாளையும் குறைக்குது.
இயற்கை சம்பந்தப்பட்டது. பனி குளிர்ல யூபியில, ஜம்மு காஷ்மீர்ல, ராஜஸ்தான்ல, மேல டெல்லியில பனி அதிகம் அப்படின்னு உறைஞ்சு போறவங்க எவ்வளவு பேரு? கனடாவில், ஐரோப்பாவில் உறைஞ்சு போறவங்க எவ்வளவு பேரு? அப்போ ஆயுள் காலம் இயற்கையினாலையும் குறைக்கப்படுது அல்லது மறைஞ்சு போகுது. ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி எல்லாரும் நீண்ட நாள் வாழ்ந்ததுக்கு காரணம் நேச்சுரல் வேர்ல்டு அவங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணுச்சு. தேவன் அவங்களை அப்படி ஆசீர்வதிச்சிருந்தாரு, அப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாரு. நீண்ட நாள் வாழ்க்கையை அவங்களுக்கு பரிசளித்ததுனால அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்குரிய எல்லா அட்மாஸ்பியர் பெனிஃபிட் பிளஸ்ஸிங், அதுக்குரிய சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் கூட்டியே வச்சிருந்தாரு. எக்ஸ்ட்ரா அடிஷனல் எல்லாமே அது இருக்க போய் தான் அவங்க சாப்பிட்டாங்க, வாழ்ந்தாங்க. சரீரம் 100, 200, 300 வருஷம் வாழ்ந்ததுன்னா இந்த சரீரத்தினுடைய கேரண்டி, வாரண்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். 500 வருஷம், 700 வருஷம், 800 வருஷம், 900 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றானா அப்ப அவனுக்கு வியாதி வந்திருக்காது, அகால மரணம் வந்திருக்காது, அவன் அதிகமா சிக்கா இருக்க மாட்டான். அவனுடைய உடல் உறுப்புகள் ரொம்ப உறுதியா இருந்திருக்கணும். அவ்வளவு ஈஸியா பல்லு கொட்டி இருக்காது, கண் பார்வை போயிருக்காது, முடி கொட்டி இருக்காது, தளர்ந்து இருக்காது, பலவீனப்பட்டிருக்காது. இதுக்கெல்லாம் சுற்றுப்புற சூழலும் ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருந்துச்சு ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி. இப்ப இனிமே அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருக்காது. ஆனா நான் இப்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு வைக்குவேன், ஆசீர்வாதமா உங்களை மாத்தி வைப்பேன். ஆனா எல்லா பேட்டர்னையும், அட்மாஸ்பியரையும், நேச்சுரலையும், சீசனையும் இனி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்காது, ஆனா நீங்க பலுகி பெருகி ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுக்குதான் இதுக்கு பிறகு வர வாழ்க்கை முறை மாறுது. இதுக்கு பிறகு ஆயுசு காலம் குறையுது ஜலப்பிரளயத்துக்கு பிறகு. இப்போ ஜலப்பிரளயம் நடந்தது உண்மையா? சான்றுகள் என்ன? நான் நம்பல பிரதர், இது எப்போ நடந்துச்சு அதனால நான் நம்பல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா 2-3 சான்றுகளை நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது இருக்குது. ஃப்ளட் வந்துச்சா அப்படின்னு கவனிப்போம். சான்று நம்பர் 1, ஜலப்பிரளயம் பூமியில நடந்துச்சா? என்ன சான்று? இது போல ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உலகத்தை அழிச்சு எல்லாரையும் வாரிக்கொண்டு போய் ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் பூமியில வாழ வைத்தது உண்மையா அப்படின்னு யாருன்னா கேள்வி கேட்டா, அல்லது நமக்கே விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு ஆதாரங்கள் தேவையா இருக்குது. இப்போ ஆதாரம் என்ன? நம்பர் 1, என்னோடு சேர்ந்து சங்கீதம் 104 எடுங்க. 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. எப்படி? கேட்ச் த வேர்ட். பர்வதங்களின் மேல தண்ணீர் நின்றது. எங்க நின்னுச்சு? ஜலப்பிரளயத்துல நின்னுச்சு. பர்வதத்தின் மேல 15 முழம் உயரத்துல ஜலம் இருந்துச்சு. நம்பர் 2, ஏசாயா 54, 9ஆம் வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான பெருவெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். 54ஆம் அதிகாரத்துல தேவன் பேசுறதா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்ப தேவன் என்ன பேசுறாரு? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவென்றது ரொம்ப பிரபலமான அதிகார பகுதி. இதுல கவனிக்க தவறது எங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை 9ஆம் வசனத்துல இது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டேன். தேவன் சொன்னது.
அப்போ ஜலப்பிரளயம் வந்தது உண்மை. நம்பர் 3, மத்தேயு 24:38. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான ஜலப்பிரளயம் அப்படின்னு வந்துச்சு. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம் நோவாவின் பேழை. அப்ப இது முக்கியமா நடந்திருக்குது. ஒன் மோர் எக்ஸாம்பிள், லூக்கா 17:27. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். அப்போ நோவா பேழைக்குள்ள போனாரு அப்படின்னு இத சொல்றது இயேசு கிறிஸ்து. சொல்றது இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருத்தரும் இத சாட்சி பகிர்ந்திருக்கிறாங்க. இங்க சங்கீதக்காரன், இங்க ஏசாயா தீர்க்கதரிசி, இங்க இயேசு கிறிஸ்து, அப்புறம் அப்போஸ்தலன் பேதுரு. 2 பேதுரு 2:5. உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த அப்போ இந்த வசனத்தின்படி பேதுரு சரியா எழுதி இருக்கிறாரு. ஜலப்பிரளயம் நடந்தது உண்மை, 8 பேர் காப்பாற்றப்பட்டது உண்மை. ஒன் மோர், 2 பேதுரு 3:6. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ 2வது நிருபத்திலையும் 2 முறை கோட் பண்ண அவர் தவறவே இல்லை. ஜலப்பிரளயம் வந்துச்சு உண்மைன்னு. வசன அடிப்படையிலான ஆதாரங்கள் இது. இதுக்கு பிறகு சில ஆதாரங்கள் இருக்குது. அந்த சான்றுகளை கவனிப்போம். சான்று நம்பர் 2, கிமு 275 பெரோஷஸ் என்ற பாபிலோனிய வரலாற்று ஆசிரியர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு அவர் வரலாற்று குறிப்புல? அர்மேனியா பகுதியில பேழையை தங்கி இருந்தது. இந்த பேழை மலைப்பகுதியில இருந்தவங்க அந்த பேழை செஞ்சு பூசுனாங்களே கீல், அந்த கீழே சுரண்டி எடுத்துட்டு வந்தாங்களாம். அவர் புஸ்தகத்துல இந்த ஆசிரியர் அப்படி எழுதி வைக்கிறாரு. பேழை பெருசு, அதை செஞ்ச விதத்துல அந்த கீழெல்லாம் பூசி இருந்தாங்களே, அந்த கீழ் இவங்க அதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு கிமு 275 பாபிலோனிய சரித்திர ஆராய்ச்சி ஆசிரியர் பெரோஷியஸ் அப்படி எழுதி இருக்கிறாரு. நம்பர் 3, கிபி 75 ஜோசிபஸ் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இத குறிப்பிட தவறவே இல்லை. என்ன சொல்றாரு அவரு? இந்த பகுதியில பேழை தங்கியிருந்த அரராத்து பகுதியில அந்த பேழையினுடைய உறுப்புகளை உடைச்சி சுரண்டி கொண்டு வந்தாங்களாம். இத அந்த நாட்கள்ல இருந்த மற்ற வரலாற்று ஆசிரியர்களும் அவங்க புத்தகத்துல கோடிட அவங்க தவறவே இல்லை அப்படின்னு ஜோசிபஸ் தாம் புஸ்தகத்துல இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் குறிப்பிட்ட வருஷம் கிபி 75. இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்ட சரித்திரங்களை ஜோசிபஸ் தான் அதிகமா எழுதி வச்சு இருக்கிறாரு. குறிப்பா அந்த நூற்றாண்டுல நடந்த வரலாற்று சரித்திரம், இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட போது பிலாத்து, ஏரோது அவங்களுடைய வாழ்க்கை முறை, நடந்த விவாதம், நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஜோசிபஸ் தான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு. அவர் ஒரு பிரபலமான வரலாற்று ஆசிரியர். புக் ஷாப்புக்கு போனீங்கன்னா ஜோசிபஸ் ரைட்டிங் அப்படின்னு புஸ்தகம் இருக்குது. அதை வாங்கினீங்கன்னா பெரிய புஸ்தகம். அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் அந்த முதல் நூற்றாண்டிலும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய செய்திகளும் அந்த புஸ்தகத்தில் அதிகமா இருக்குது. நம்பர் 4, கிபி 1080 அந்தியோகியாவில் தியோபிலஸ் என்றவர் இப்படி எழுதியிருக்கிறாரு. பேழையின் சில பகுதிகள் இன்னும் அதே மலையில இருக்குது அப்படின்னு அவர் புஸ்தகத்துல இவர் கோடிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. பேழை அரராத்து மலையில தங்கி இருந்துச்சு. அரராத்து மலை இன்றைய துருக்கி, அன்றைய அல்பேனியா பகுதி மலைகள். அதுல அந்த நாட்கள்ல இருந்த பெரிய பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் இதை குறிப்பிட தவறவே இல்லை. நம்பர் 5, கிபி 1856 முதிர் வயதான ஒரு அர்மேனிய மனிதன் அமெரிக்காவில் வாழ்ந்திருந்தாரு.
அவர் என்ன சொன்னாரா, நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க அப்பா என்னை கூட்டிட்டு அந்த அர்மேனிய மலைப்பகுதிக்கு போனாரு, பேழை தங்கி இருந்த இடத்தை பார்க்க. அவரோட கூட 3 நாத்திகர்களும் போனாங்க. அவங்க தேவனையும் வேதத்தையும் நம்பாதவங்க. ஆனா பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த 3 நாத்திகன்ல ஒருத்தர் ஆமா பேழை அங்க தங்குனது உண்மை அப்படின்ற சாட்சிய கிபி 1918 வருஷம் தான் புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த நாத்திகன் 3 நாத்திகன்ல ஒரு நாத்திகன் கிபி 1918. இத அந்த வயதான அர்மேனியன் தான் சின்ன வயசுல நடந்தது, அவங்க அப்பா காலத்துல நடந்ததை எழுதி வச்சிருக்கிறாரு. நம்பர் 6, கிபி 1876 பிரிட்டிஷ்ல ஜேம்ஸ் பாய்ஸ் என்பவர் மலைப்பகுதிக்கே ஏறி போயிருக்கிறாரு. அரராத் மலைப்பகுதிக்கு ஏறி போனப்போ சுமார் 4300 மீட்டர் உயரத்துல பேழை இருந்த பகுதிகளில மரம் பனியினால மூடப்பட்டு சிதிலம் அடைந்து கிடந்துச்சான். அதுல அந்த மரத்துல பேழையில 4 அடி உத்திரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்களாம். இத 1876 பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் எழுதும் போது அவர் புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த பேழைய அதனுடைய இதர பாகங்கள்ல ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு. நம்பர் 7, கிபி 1916 துருக்கியில 6 இராணுவ போர் வீரர்கள் இந்த மலைப்பகுதிக்கு சென்று அங்கு இருந்த இப்படிப்பட்ட ஒரு பேழைக்கு அடையாளமான பகுதிகளை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு துருக்கி இராணுவத்துல குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாங்களா. ஓகே, நம்பர் 8, எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன இத்தனை சான்றுகளும் உங்களுக்கு அவசியமா இருக்கலாம், அவசியம் இல்லாத இருக்கலாம், புரிஞ்சு இருக்கலாம், புரியாத இருக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்ற சான்று ஜலப்பிரளயம் நடந்தது உண்மை அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் கண் காண ஓப்பன் விட்னஸ். யார் ஒண்ணு சொல்லலாம், எப்போ ஒண்ணு சொல்லலாம். அது என்ன விட்னஸ்னா, இன்றைய உலகத்தில் இருக்கிற பூமி உருண்டையின் நிலப்பகுதி. என்ன நிலப்பகுதி? இப்ப நம்ம குடியிருக்கிறோமே, இந்த நிலப்பரப்புகள் எல்லாம் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாலதான் இப்படி கூர் கூரா சின்னதும் பெரியதுமா வெடிச்சு வெடிச்சு ஜலப்பிரளயத்தினால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியா பிரிஞ்சு போயிடுச்சு. ஆரம்பத்துல இப்படி இல்லை. ஜலப்பிரளயத்துக்கு முன்பு பூலோக வரைபடம், தேசங்கள், இந்த பூமியினுடைய தரை, நிலம், கடல், சமுத்திரம் ஒரே மாதிரி இருந்தது, எங்கும் இல்லை. ஏன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்துல தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறப்ப ஜலமெல்லாம் ஒரு பகுதியாகவும் நிலம் ஒரு பகுதியாகவும் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில நிலமெல்லாம் ஒரு பகுதியில் இருந்துச்சு, ஜலமெல்லாம் ஒரு பகுதியில் இருந்துச்சு. ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வரை அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்பெல்லாம் இது மாதிரி அமெரிக்கா கண்டமோ, ஆஸ்திரேலியா கண்டமோ, ஆப்பிரிக்கா கண்டமோ, ஐரோப்பா கண்டமோ, ஆசியா கண்டமோ கிடையாது. ஜலப்பிரளயத்துக்கு முன்னால என்ன ஆச்சு? பூமி வெடிப்புகள்ல இருந்து ஊற்றுகள் கிளம்புது. பூமியின் வெடித்து பட் 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 பட்டுன்னு தர வெடிச்சு ஊற்றுகள் கிளம்புறப்ப அந்த நிலத்தின் நடு மையத்தில் இருந்து நிலம் பிளக்குது, பிளந்து போகுது. மேல இருந்து வானத்தின் மதகுகள், மழை, வானத்தின் மதகுகள், பூமியின் ஊற்றுகள், இது எல்லாமே பூமியை பிளக்க வைக்குது. பிளக்க வச்சதுமே ஒவ்வொரு பகுதிக்குள்ள தண்ணி நுழையுது. பிளந்ததும் தண்ணி நுழையுது, மூவ் ஆகுது, தண்ணி நுழையுது, மூவ் ஆகுது, தண்ணி நுழையுது, மூவ் ஆகுது. சோ அது எவ்வளவு தூரம் போக முடியுமோ
பூமியின் நிலங்கள் வெடிச்சு 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 எவ்வளவு தூரம் பிரயாணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் போகுது. உள்ள தண்ணி போய்கிட்டே இருக்குது, தூரம் உள்ள போயிட்டே இருக்குது, தூரம் விலகுது, உள்ள போயிட்டே இருக்குது, நிலம் விலகுது, நீர் உள்ள போகுது, நிலம் விலகுது. இப்படி போய் 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 அதுக்கு பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல லாக் ஆயிட்டு லேண்டு. நீங்க இப்போ இத பழைய மாதிரி சேர்க்கணும்னா அழகா பேட்ச் பண்ணா சேர்த்து பாருங்க, சேர்க்க முடியும். இப்போ இந்த பகுதியை, இந்த தென் அமெரிக்காவை ஆப்பிரிக்காவினுடைய இந்த பகுதியில ஜாயின் பண்ணீங்கன்னா, புஷ் பண்ணா இதுவும் மேட்ச் ஆகும். ஓகே, இந்த பீஸ ஆப்பிரிக்காவோட உள்ளத்தல்னா மேட்ச் ஆகும். இங்க இது எல்லாமே, இங்க எல்லாமே, இங்க எல்லாமே எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் புஷ் பண்ணீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகும். ஒரு பசில் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் உள்ள பிக்ஸ் பண்ணி வச்சா ஈஸியா போய் பிக்ஸ் ஆகக்கூடியது இது. அப்போ ஜலப்பிரளயம் வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு பூமியில உருவாச்சு. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு, ஜலப்பிரளயத்துக்கு முன்னால கிடையாது, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி கிடையாது. ஈவன் அமெரிக்கா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா கூட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரிஜினலாவே இந்த உலக நிலப்பரப்பு, இந்த நாடுகள் பகிர்ந்து பிரிஞ்சு சிதறி கிடக்கிறது எல்லாமே எப்படி வந்துச்சு? தீவுகள் எப்படி வந்துச்சு? கண்டங்கள் எப்படி வந்துச்சு? கண்டத்துக்குள்ள நீர். அப்போ இது ஜலப்பிரளயத்தினால உண்டான வெடிப்புகளில தரைகள் வெடிச்சு, நிலங்கள் வெடிச்சு, தூர விலகி போன பிறகு அது ஒரு பகுதியில போயிடுச்சு. இப்படிப்பட்ட சிதிலம் அடைந்த ஒரு உலகத்துல தான் இப்ப நோவா பேழையிலிருந்து இறங்கி வராரு. இதுக்கு முன்னாடி அவர் பார்த்த உலகம் வேற, இப்ப பார்க்கிற உலகம் வேற. இந்த உலகத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு உலகம் உண்டாயிருச்சே அப்படின்னு தேவன் இப்ப பிராமிஸ் பண்றாரு. நோவா, இனிமே காலங்கள் மாறி இருக்கும், ஆனா நான் எல்லாத்தையும் கீப் அப் பண்றேன். இனி விதைப்பும் அறுப்பும், இனி சீதலும் உஷ்ணம், இனி இரவு பகல், இது எல்லாமே எல்லாருக்கும் வேணும். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இப்ப எல்லாருக்கும் வேணும். அதனால இவைகள் மாறாது, மாத்த போறது இல்லை அப்படின்னு பிராமிஸ் பண்றாரு. இந்த 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தினுடைய பொருள் தேவன் இத மனசுல வச்சுதான் பேசுறாரு. இப்ப கிழக்கு பகுதியில் இருக்கிற நமக்கு இது இரவு, மேற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பகல். இரவு பகல் மாறாது. ஒருத்தருக்கு இப்போ கோடை காலம், இன்னொருத்தருக்கு இப்போ பனிக்காலம், இன்னொருத்தருக்கு அது குளிர்காலம். உஷ்ணமும் வெப்பமும் குளிர்ச்சியும் மாறாது. இத மனசுல வச்சுதான் தேவன் இந்த உலகத்துல நோவா இனிமே எப்படி வாழணும் அப்படின்னு அவருடைய செய்திகளை ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த உலகத்தினுடைய படத்தை பார்க்கணும்னா நான் வேர்ல்டு மேப் ரொம்ப விரும்புவேன். எப்ப போனாலும் வேர்ல்டு மேப் முன்னாடி நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்க தோணும். ஒரு செய்தி வேர்ல்டு மேப்பை நீங்க பார்க்கறப்ப ஒரே ஒரு செய்தி, சொல்லப்படாத இருக்கிற செய்தி, நடந்த சம்பவம் எப்பவுமே ஒவ்வொருவரோடும் பேசுறது. ஜலப்பிரளயம் வந்து பூமியை அழிச்சதுனாலதான் தேசங்கள் இப்படி சிதறி 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 எல்லா இடத்திலும் பரவி போய் கிடக்குது அப்படின்ற ஒரு செய்தியை ஒருத்தரும் மறக்க முடியாது, மறக்கவே முடியாது, மாற்ற முடியாது. பைபிளை நம்பாத நாத்திகனா இருக்கலாம், ஆனா உலகத்தினுடைய நிலப்பரப்புகள் இப்படி சிதறி சிதறி கிடக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றத வேதம் மட்டும்தான் சொல்லுது. தேவன் சிருஷ்டிப்பின் தேவன், சகலமும் ஒழுங்கும் கிரமமா செய்கிறவர். அவர் படைக்கும் பொழுது எல்லாம் நல்லது என்று கண்டார். அவர் படைக்கிறப்ப இப்படி சிதலமடைந்த உலகத்தை படைக்கல, நல்ல உலகமா இருந்துச்சு, நல்லதுன்னு கண்டாரு. இப்ப ஜலப்பிரளயத்துக்கு பிறகு தேவன் இதை இப்படியே விட்டுறணும் அப்படின்னு விட்டாரு. வேர்ல்டு மேப்பை பார்க்கிறப்போ ஃப்ளட் சொல்லுது. வேர்ல்டு மேப்பை பார்க்கிறப்ப ஆமா
தேவன் உலகத்துல ஜலப்பிரளயத்தை அனுப்புறது உண்மை அப்படின்னு நிரூபிக்குது. இவ்வளவு பெரிய ஃப்ளட்டு. இது நமக்கு என்ன செய்தி சொல்லுது? இது சொல்ற செய்தி தேவனை குறித்து அதிகமா அறியறதுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த காலத்துல வாழாம இருக்கலாம். ஜலப்பிரளயத்தின் பாதிப்பு டைரக்டா உனக்கும் எனக்கும் இல்லாம இருக்கலாம். நம்ம முற்பாட்டனோ நம்ம மூதாதையர்களோ அவங்க பார்த்தவங்க கிடையாது. இதுக்கு பின்னாடி வர சந்ததி கூட ஜலப்பிரளயத்தை பார்க்க போறது இல்லை. ஏன்னா காட் ப்ராமிஸ் பண்ணாரு, இனிமே நான் உலகத்தை ஜலத்தினால அழிக்க போறது இல்லைன்னு. சோ இனிமே கூட உலகம் ஜலத்தினால அழிக்கப்படாது, அக்னினால அழிக்கப்படலாம். வெள்ளம் வரலாம், மழை வரலாம், ஆனா உலகம் அழியும்படியான ஜலப்பிரளயம் இனிமே வராது. காட் ப்ராமிஸ் பண்ணபடி உலகத்தின் முடிவு வரைக்கும். மழை வந்து ஒரு ஊர்ல சுத்தி அது வெள்ளமாகி அது ஒரு ஊர்லயோ ஒரு நிலத்திலயோ ஒரு பகுதியில இருக்கலாம். இது தேவன் சொல்றது, நான் பூமியை ஜலத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு காட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இனிமேலும் ஜலப்பிரளயத்தினால உலகம் அழியாது. ஆனா ஜலப்பிரளயம் சொல்ற பாடம் என்ன? நமக்கு பின்வர சந்ததிக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்பர் 1, தேவன் பரிசுத்தமானவர், அவர் பாவத்தை பொறுத்து கொள்ளாதவர். ஜலப்பிரளயம் ஏன் வந்துச்சு? அந்த ஜனங்க பாவத்தை அதிகமா செஞ்சாங்க, தேவனை கனம் பண்ணல, தேடல, அதனால ஜலப்பிரளயம் வந்துச்சு. நம்பர் 2, தேவன் நீதி உள்ளவர், நிச்சயமா தண்டிப்பார். சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்கல, ஒரு பீரியடு கட்டாயம் தண்டிப்பாரு. அதை தான் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறாரு. சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, மனம் திரும்பு மனம் திரும்புன்றாரு, கேட்கல, மனம் திரும்பலன்னா விட்டுருவாரு. ஆனா ஒரு நாள் நியாயாதிபதியா உட்கார்ந்து மனம் திரும்பாதவங்களை தண்டிப்பார். சோ ஜலப்பிரளயத்துல எப்படி தண்டனை வந்ததோ அதே மாதிரி அடுத்த தண்டனை வருமானா அந்த நியாய தீர்ப்பு அக்னியை சம்பந்தப்பட்டதா இருக்கும், அக்னி கடல்ல தள்ளுறதா இருக்கும். ஓகே, நம்பர் 3, தேவன் இரக்கமுள்ளவர், அதனால ஒரு குடும்பத்தை காப்பாத்துறாரு. ஆனா இரக்கமுள்ளவரா இருக்க போய் அதை காப்பாத்திட்டாரு, அந்த ஒரு குடும்பத்தை. நம்பர் 4, தேவன் வல்லமை உள்ளவர், அதனாலதான் பெரு வெள்ளத்தை அனுப்பினார். பெரிய வெள்ளம், கற்பனையில கூட எட்ட முடியாத வெள்ளம், கற்பனையில கூட எட்ட முடியாத வெள்ளம். பெரிய தேவன் வல்லமை உள்ளவர், பயங்கர வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை பெருசா இருக்க போய் பெரும் வெள்ளத்தை அனுப்பிட்டாரு. நம்பர் 5, தேவன் மனதுருக்கம் உள்ளவர், வெள்ளத்தின் போது அவங்கள பத்திரமா காத்து கொண்டவர். ஜலப்பிரளயம் சொல்ற செய்தி முடிவுற கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். தேவனை குறித்து தான் படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜலப்பிரளயம் வத்திருச்சு, ஜலம் போயிடுச்சு, மக்கள் அழிஞ்சிட்டாங்க. ஆனா ஒரு காரியம் மட்டும் எப்பவுமே நிலைச்சிருக்குது, அந்த ஜலப்பிரளயத்தை வச்சு அழித்தவர் எப்படிப்பட்டவர். அதுதான் இந்த சம்பவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுது. இதனுடைய தொடர்ச்சி அப்படியே வருது. இந்த தேவன் பேசுற இந்த செய்தி அப்படியே 9ஆம் அதிகாரத்தில் கண்டினியூ ஆகுது. பைபிள் டீச்சிங்கில் 2 வகை உண்டு. ஒன்று டீச்சிங், இங்கும் அங்குமா சொல்லிட்டு வர்றது, இங்கிருந்து அங்க அங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணிட்டே போய் டீச் பண்றது, ஒரு தலைப்பு எடுத்தாலோ ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலோ. ஆனா இன்னொரு டீச்சிங் இருக்குது, பைபிள் எக்ஸ்போசிட்டர் அப்படின்னுவாங்க. எக்ஸ்போசிட்டர்னா இருக்கிற நிகழ்ச்சிய ஒரே இடத்துல இருந்து விரிவா படிக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். நான் இங்கும் அங்குமா போறது எளிது, 4 குறிப்பு கொடுத்து வசனத்தை குறித்து உதாரணம் குறித்து படிச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பைபிள் எக்ஸ்போசிட்டர் என்ன பண்றாங்க வழக்கமா அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில இருந்து
அந்த நிகழ்ச்சிக்கு உள்ளவே அவங்க எங்கேயுமே போவாத அங்கேயே இருப்பாங்க. ஆனால் பெருசாக இருக்கும் செய்தி. அதை தான் நம்ம படிக்கிறோம். எக்ஸ்போசிஷன் ரொம்ப கஷ்டம். எக்ஸ்போஸ் பண்ணுறது, டீச் பண்ணிடலாம் டாபிக்ல எல்லாத்தையும் இங்கேருந்து அங்கே டீச் பண்ணலாம். ஆனால் ஒரு இடத்துல இருந்து அதையே நீளமாக அகலமாக ஆழமாக படிக்கிறதுன்றது அது கஷ்டம். அது டீச்சிங்கில் இன்னொரு வகை. டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த விரிவுரைன்றது இது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் தான் துணையாக இருந்து செய்ய முடியும். மூல அறிவில் செஞ்சால் யார் உள்ளத்துக்கும் போவாது. ஆனால் நான் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் சொல்ற செய்தி சரியா நிரந்தரமா முழுசும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புஸ்தகத்தை 100 வருஷம் படிக்க போறோன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டா மன இருதயத்தோட மன திருப்தியோட ஒரு புஸ்தகத்தை படிக்கலாம். நான் இருக்கிறத எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ நீங்க உங்களை குறித்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ நீங்க இவ்வளோ பேர் இவ்வளோ ஆர்வமாக வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குது. உங்களை ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி வரல. நான் என் முழு இருதயத்தோட உங்களுக்கு என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கொட்டிட்டு சொல்லிட்டு போக வரேன். இதுக்காக நான் முழு நாளையும் ஒதுக்குறேன். இங்கே பேசுகிற 2 மணி நேரத்துக்கு நான் 24 மணி நேரம் இதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், தூங்கலை. இதுக்கு முன்னாடியே நான் வேலையை ஆரம்பிக்கணும். அப்போ இது ஏதோ ஒரு நாளில் வந்துடாது. இங்கே வந்து நேராக மேடை இறந்தோம் இதெல்லாம் வராது. எனக்கு பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, ஆனால் டீச் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இவ்வளோ பேரும் எதிர்பார்த்து வரவங்க, உங்களில் நீங்கள் இதை வளர்த்துக்கணும்னு வரீங்க. ஏதோ தெரிஞ்சு அதிகமாக தெரியணும் அப்படின்னு வரீங்க. ஆர்வம் இருக்க போய் வரீங்க, தாகம் இருக்க போய் வரீங்க. அப்போ நான் உங்களை ஃபில் பண்ணணும். நான் உங்களை ஒரு நாளும் வெறுமையாக அனுப்புனதே கிடையாது. ஒரு நாளும் நான் கதை சொல்லி அனுப்புனது இல்லை. ஒரு நாளும் நான் என்னை பற்றி பேசுனது இல்லை. டோட்டலாக மைக்கை கையில் எடுக்கிற நேரத்துலேருந்து முடிக்கிற நேரம் வரைக்கும் 100% பியூர் வேர்டு தான், பைபிளில் தான் பேசுகிறோம். அப்படி இருக்கிறப்ப இது உங்களுக்கு நான் செய்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கினா உங்களுக்கு நல்லது. அதை யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் குவிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு பயிற்சி. நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் வர அப்போவே பைபிள் கையுமா வரணும், கையில் நோட் இருக்கணும், பென் இருக்கணும், ஒவ்வொரு குறிப்பையும் எழுதணும், டேட்டு போட்டு எழுதணும், ரெக்கார்ட் பண்ணணும், அதை நீங்கள் ஏதாவது எழுதி வைக்கணும். எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு வரணும்னு பார்க்குறேன். நான் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போனப்போ டோனி எவன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரீச்சர் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சை விசிட் பண்ண தான் போனேன். ஆனால் எவ்வளோ சபைகளில் போனப்போ என்னை ஆச்சரியப்பட வச்ச சபையில் அது ஒரு சபை. என்ன அப்படின்னா 10,000 பேர் அந்த சபையில் இருந்தாங்க. அந்த 10,000 பேரும் செய்தி நேரத்தில் எல்லாரும் வரப்பவே, சபைக்குள்ள வரப்பவே ஒரு வேதமும் அவங்க கையில் பெரிய நோட்டையும் பார்த்தேன். சபையில் செய்தி பாஸ்டர் கொடுக்குறப்ப எல்லாரும் வேதத்தை திறந்திருக்கிறாங்க, எல்லாரும் குறிப்பெடுக்கிறாங்க. என்னால் மறக்க முடியாத சபை அது, மறக்கவே முடியல. நான் அப்படிதான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். இங்க வர இந்த 200 பேரும் அப்படி மாறணும்னு எதிர்பார்க்கிறேன். மற்ற வார நாட்கள்ல வர சபை அங்கத்தினரை காட்டிலும் நீங்க விசேஷித்தவங்க. உங்களை கொண்டு அவங்க மாற முடியும், மாத்திர முடியும்னு நான் நம்புறேன். அதனால உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க இந்த ஜீல விட்டுறாதீங்க, இந்த தாகத்தை விட்டுறாதீங்க. அப்ப நான் வரப்ப கட்டாயம் வருவேன். எங்க விடுறனோ அதே போல அங்கிருந்து தொடங்குவேன். ஏன்னா இதுக்கு நான் உங்களுக்கு நான் கமிட் பண்ணியிருக்கிறேன். நான் இது உத்தம இருதயத்தோட செய்யறதுனால நீங்களும் எனக்கு அப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க படிச்சீங்கன்னா பிசாசு தோத்துடுறான். நீங்க இதை படிக்க 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 நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆனா நீங்க படிக்க கூடாதபடி உங்களுக்கு தடையும் கவன சிதறலும் அதிகமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. நான் ஒவ்வொரு வாரமும் அப்படிதான் உங்களை இடத்துல எதிர்பார்க்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஸ்டடி உலகம் முழுசும் போகுது. 170 நாடுகள்ல இந்த ஸ்டடியை கேட்குறாங்க.
170 நாடுகள்ல. நான் பேசுறது உங்களுக்கு மட்டும் இல்லை. அதனால சொல்றேன், இந்த குரூப்பு பாக்கியமான குரூப்புன்னு நான் நினைக்கிறப்ப நீங்க அதை தவற விடக்கூடாது. எனக்காக நீங்க வரக்கூடாது. நான் உங்களுக்காக வரேன், ஆனா நீங்க எனக்காக வரக்கூடாது. ஏன்னா நீங்க படிக்க வர்றீங்க, உங்களுக்காக நீங்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை யூஸ் பண்றீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தரையும் நான் ரொம்ப மெச்சிக்கொள்றேன், சந்தோஷப்படுறேன், பாராட்டுறேன். லெட்ஸ் ப்ரே. ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே ஜலப்பிரளயத்தை குறிச்சோம், எங்கள் தேவனை குறிச்சோம் ஆண்டவரே, நாங்கள் படிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. சகோதரர்களாக சகோதரிகளாக ஒருமித்து சபையாக இங்கே உட்கார்ந்து நாங்கள் படிக்கிற இந்த வசனங்களில எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னு நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்குள் இருக்கிற வாஞ்சையும் தாகமும் ஆர்வமும் பசியும் குறையாதபடி பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ரோஜனமான ஊழியக்காரன் நான், என்னை கொண்டு நீர் ஏதாகிலும் செய்ய வேண்டுமானால் நீர் தயவு செஞ்சு செய்ய உம்முடைய கால்களை விழுந்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன்ப்பா. இந்த வருஷமெல்லாம் நாங்க இத உம்முடைய வார்த்தையை படிக்க விரும்புறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும், திராணி தாரும், பலன் தாரும், உதவி செய்யுங்க அப்பா. சத்துரு எங்களுக்குள்ள நுழையக்கூடாது, எங்கள் வாஞ்சையில நுழையக்கூடாது, வேதத்தில் இருக்கிற ஆசையில அதன் மேல் இருக்கிற ஆர்வத்துல சத்துரு நுழையக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு இன்னும் ஊற்ற போல சுரக்கட்டும்னு கேட்கிறோம்ப்பா. ஊற்ற போல உங்களுடைய வசனம் சுரக்கட்டும். இந்த வாஞ்சையினால இந்த உள்ளித்திரியங்கள் வாஞ்சிப்பதை பாருங்க ஆண்டவரே, பாருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லார் மேலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். எல்லாரையும் உங்களுடைய வசனத்துக்கும் உங்களுடைய பராமரிப்புக்கும் உங்களுடைய கிருபைக்கும் ஒப்பு கொடுத்து அனுப்புற ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளின் வேத தியானத்துக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.